الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا وحبيب قلوبنا وشفيع ذنوبنا أبي القاسم مصطفى محمد وأهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين أوصيكم ونفسي أولا بتقوى الله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு முக்கியமான தினத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக இருக்கிறது. அதாவது அண்மையில் வர இருக்கின்ற ஒரு தினமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற வேளையிலே ஒரு துறவி முஸ்லிம் சமூகத்திலே, அதாவது மார்க்க விஷயங்களில் ஈடுபாடுள்ள ஒருவர், உலக விஷயங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒருவராக இருந்த ஒரு துறவி இருந்தார். அவர் ஒரு முறை மதீனா நகருக்கு விஜயம் செய்கின்றார். மதீனா நகருக்குள் நுழைகின்ற வேளையிலே அங்கே ஒரு மனிதரை பார்க்கின்றார். அந்த மனிதர் மிகவும் திடகாத்திரமான ஒரு மனிதராக இருந்தார். அவர் தனது அயல் வீட்டு மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு தான் செய்த பயிர்களுக்கு நீர் ஊற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தார். மிகவும் ஒரு உஷ்ணமான ஒரு கோடை காலம், நண்பகல் நேரம். இப்போது இந்த துறவி பார்க்கின்றார், அந்த மனிதரை பார்த்து யோசிக்கின்றார், இவ்வளவு கொடூரமான வெயிலுக்கு மத்தியிலும் உஷ்ணமான ஒரு காலத்திலும் உலக வாழ்க்கைக்கு பின்னால் இவர் சென்று கொண்டிருக்கிறாரே, இவருக்கு நான் நல்லுபதேசம் செய்ய வேண்டும், இவரிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த துறவி குறிப்பிட்ட அந்த திடகாத்திரமான மனிதரை அணுகி செல்கின்றார். சென்று நெருங்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் அதிர்ந்து போகின்றார். அது வேறு யாரும் அல்ல, இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துறவி கேட்கின்றார், இமாமே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், எவ்வளவு கண்ணியமான ஒரு மனிதர், எவ்வளவு சங்கைக்குரிய ஒரு மனிதர், நீங்கள் இப்படியாக இந்த உஷ்ணமான ஒரு காலத்திலே கோடை வெயிலுக்கு மத்தியிலே உலக வாழ்க்கைக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பது சரியா? இந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வந்தால் உங்கள் நிலை என்னவாகும் என்று நீங்கள் யோசிக்கவில்லையா என்று அவர் கேட்டார். அப்போது இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அருகாமையிலே ஒரு மதில் இருந்தது, அந்த மதிலே சாய்ந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கியது, நீர் ஊற்றி அந்த வேலையின் காரணமாக மூச்சு வாங்கியது. அவர்கள் சொன்னார்கள், செய்யும் தொழிலும் ஒரு இறை வணக்கம் தான். நீங்கள் நினைப்பது போன்று zikr செய்வது, தொழுவது, துஆ கேட்பது, இவை மட்டும்தான் வணக்கம் வழிபாடு என்று இல்லை. எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைகள் இருக்கின்றன. வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்வதற்காக உழைப்பில் ஈடுபடுவதும் ஒரு வணக்கம் தான். இவ்வாறு உழைக்காமல் இருந்தால் வாழ்க்கை செலவுக்காக நாங்கள் கையேந்த வேண்டி வரும். எனவே உழைப்பது சிறந்ததா, கையேந்துவது சிறந்ததா என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த நிலையில் எனக்கு மரணம் ஏற்படுமாக இருந்தால் உண்மையில் அது ஒரு மிக உயர்வான கண்ணியமான மரணமாக இருக்கும் என்று அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இமாமுக்கு அறிவுரை கூட சென்ற அந்த மனிதர், அந்த துறவி வெட்கித்து தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பியதாக ஒரு வரலாறு பார்க்கின்றோம். இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் நெருங்கி வருகிறது. எங்களுக்கு தெரியும், அஹ்லுல் பைத்துகள் மீது நாங்கள் நேசம் கொண்டிருக்கின்றோம். அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த அஹ்லுல் பைத்துகளுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக இவரும் சந்தோஷப்படுவார். அவர்களது வாழ்க்கையில் இடம்பெற்ற கவலையான துக்கமான நிகழ்வுகளுக்காக இவரும் கவலைப்படுவார். இந்த சந்தோஷமும் கவலையும் தான் அந்த அஹ்லுல் பைத்துகளை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த நாளை முன்னிட்டு நான் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஜப் மாதம் 1ஆம் நாள் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 57ஆம் வருடம் பிறந்தார்கள். அவர்கள் கர்பலாவில் இமாம் ஹுசைனோடு பயணம் செய்த ஒருவர்.
கர்பலா நிகழ்வு இடம்பெற்ற வேளையிலே அவர்களுக்கு 4 வயதாக இருந்தது. அவர்கள் 19 ஆண்டுகள் இமாமாக இருந்திருக்கிறார்கள். 57வது வயதில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அவர்களது புனிதமான அடக்க ஸ்தலம் மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பகீயில் இப்போதும் இருக்கிறது. அவர்களுடைய இயற்பெயர் முஹம்மது இப்னு அலி என்பதாகும். அவர்களது பரம்பரை பெயராக இருப்பது அபு ஜாஃபர், குடும்ப பெயராக அபு ஜாஃபர் இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கான புனை பெயர் லகப் என்று பார்க்கும்போது பாசிருல் இல்ம் என்று சொல்வார்கள். அதாவது அறிவில் விசாலமான ஒருவர் என்பது அதற்கு பொருளாக இருக்கிறது. எனவே அந்த இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் தந்தை வழியாகவும் தாய் வழியாகவும் அஹ்லுல் பைத்தை சேரக்கூடிய ஒருவராக இருக்கின்றார்கள். அதாவது இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் ஃபாத்திமா அவர்கள் இமாம் ஹசனுடைய பிள்ளை. இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அலி அவர்கள் இமாம் ஹுசைனுடைய பிள்ளை. அதாவது இமாம் ஹசனுடைய மகளை தாயாகவும் இமாம் ஹுசைனுடைய மகனை தந்தையாகவும் கொண்டு இரு வழியிலும், தாய் வழியிலும் தந்தை வழியிலும் ரசூலுல்லாவை நெருங்கக்கூடிய பரம்பரையை சேர்ந்தவராக இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் போன்ற துறைகளிலே சிறப்பான ஒரு அறிவை அவர்கள் வழங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு பிற்பட்ட காலம் நாங்கள் பார்க்கும் பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமாக இருக்கிறது. அது ஃபிக்ஹ் கலையிலே ஒரு பொன்னான அல்லது செழிப்பான ஒரு காலமாக இருக்கிறது. அந்த செழிப்பான காலத்துக்கு வித்திட்ட ஒருவராகத்தான் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இமாம் அவர்கள் மிகவும் எளிமையான ஒருவர், மிகவும் மென்மையான ஒருவர். அவர்கள் ஒருமுறை ஹஜ்ஜுக்கு சென்ற பயணம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பணியாளர் அஃப்லஹ் என்பவர் சொல்கிறார், நான் இமாமோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன். மக்காவுக்குள் நுழைந்து காபத்துல்லாவை பார்த்த வேளையிலே இமாம் அவர்கள் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் எல்லோரும் பார்க்க தொடங்கி விட்டார்கள். அப்போது அந்த பணியால் இமாமை அணுகி சொன்னார், இமாமே, மக்கள் எல்லோரும் எங்களை பார்க்கின்றார்கள், கொஞ்சம் சத்தத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டாமா என்று பணிவாக கேட்டார். அப்போது இமாம் சொன்னார்கள், நான் அழுவதன் மூலமாக மக்கள் என்னை பார்க்கிறார்கள் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய அழுகை காரணமாக அல்லாஹ் என்னை அணுக வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்க வேண்டும், அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை கொண்டு என்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமே நாளை மறுமை நாளில் எனக்கான வெற்றிக்கான வழியாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இமாமுடைய மன்னிக்கும் தன்மை என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வேளையிலே, பிரச்சாரம் செய்கின்ற வேளையிலே தமது மென்மையான அணுகுமுறைகள் ஊடாகத்தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவர் அவர் இமாமை அணுகி இமாமை கண்ட வேளையிலே அவர் கடுமையாக இமாமை ஏச ஆரம்பிக்கின்றார். இமாமை பார்த்து பக்கர் பக்கர் என்று கூறுகின்றார். பக்கர் என்றால் மாடு. அப்போது இமாம் சொன்னார்கள், நான் பக்கர் அல்ல, நான் பாக்கிர் என்று சொன்னார்கள். அப்போதும் அவர் கேட்கவில்லை. அந்த கிறிஸ்தவர் தொடர்ந்து இமாமுடைய தாயை இழுத்து ஏச ஆரம்பிக்கின்றார். தாயை குறையாக பேச ஆரம்பிக்கின்றார். நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? எங்களை பற்றி எங்களுக்கு ஏசினா தாங்கிக் கொள்வோம், எங்களுடைய தாயாருக்கு ஏசினா தாங்கிக் கொள்ள மாட்டோம். கடுமையான கோவப்படுவோம், கைகளை ஓங்குவோம். ஆனால் இமாம் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு அணுகுமுறை, அழகான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், சகோதரரே, நண்பரே, நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் என் தாயை மன்னிக்கட்டும், நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்றார்கள். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! அந்த வார்த்தை, அப்படியான அணுகுமுறைகள் மூலமாகத்தான் இமாம் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், இன்னக தஸ்தபகி ஹத்தா தரா ரஜுலம் மின் வுல்தி அஷ்பஹன் நாசி பி இஸ்முஹு இஸ்மி. அதாவது என்னுடைய பரம்பரையில் தோன்றக்கூடிய ஒருவர் வரும் வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள், வாழ்வீர்கள். அவர் முற்றிலும் என்னை போலவே இருப்பார், அவருடைய பெயரும் என்னுடைய பெயராக இருக்கும். நீங்கள் அவரை கண்டால், சந்தித்தால் அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று நபிகள் சொல்லியிருந்தார்கள். இப்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீண்ட காலமாக வாழ்ந்த ஒரு சஹாபி. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த முஹம்மத்
அந்த இமாம் எப்போது வருவார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அடிக்கடி கேட்டுக்கொள்வார், அதாவது பாக்கிரே நீங்க எங்க இருக்கிறீங்க என்று அடிக்கடி கேட்டுக்கொள்வார். அவர்கள் அதாவது இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்திலே அவர்கள் அந்த இமாமை அணுகி சென்று சொல்கின்றார்கள், உங்களுடைய தகப்பன் உங்களுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை எத்தி வைக்கும் வரைக்கும் அவர்கள் மிக நீண்ட காலமாக கவலையோடு வாழ்ந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, சலாசத்தும் மின் மகானிமி துன்யா வல் ஆகிரா. 3 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 3 விஷயங்களும் இம்மையிலும் மறுமையிலும் மிகவும் கண்ணியமான விஷயங்கள் என்று சொன்னார்கள். அன்தாஃபு அம்மன் வலமக, உங்களுக்கு அநீதி இழைத்தவனையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பது மன்னிப்பு. அதே போன்று வதசில அம்மன் கதாக்க, உங்களை துண்டித்து வாழக்கூடியவரையும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது. அதே போன்று வத்தஹலுமு இதா ஜஹில அலைக்க, உங்கள் மீது அறியாமை காரணமாக ஏதாவது உங்களுக்கு கெடுதி இழைக்கப்பட்டால் நீங்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பது. இந்த 3 விஷயங்களும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு கண்ணியம் தரக்கூடிய முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அப்படியான அந்த பரிசுத்த இமாமுடைய பிறந்த நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இமாமுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து வாழ்ந்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ மௌலானா வ ஹபீபி குலூபினா வ ஷஃபீஇ ذுனூபினா அபில் காசிம் முஸ்தஃபா முஹம்மத் وصل على علي أمير المؤمنين وصل على سيدة نساء العالمين فاطمة الزهراء سلام الله عليها وصل على الحسن والحسين سيد شباب أهل الجنة وصل على علي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي العسكري والخلف الحجة القائم المهدي. اللهم صل على محمد وآل محمد حججك وأمنائك في بلادك. أوصيكم أولا بتقوى الله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்லுல் பைத்தின் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகில் நாங்கள் முஸ்லிம் சமூகம் 2 பிரிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஷியா சமூகம் என்றும் அஹ்லு சுன்னா சமூகம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஷியாக்கள் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் அஹ்லு சுன்னாக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அஹ்லு சுன்னாக்கள் ஷியாக்கள் தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கின்றார்கள், சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களும் பதில்களும் வழங்கப்பட்டு கொண்டும் வருகின்றன. அதிலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், ஷியாக்கள் அதான் சொல்லுகின்ற வேளையிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வாறு அதான் சொல்லப்பட்டதோ அதற்கு மாற்றமான அதற்கு புறம்பான சில வாசகங்களை அதானிலே சேர்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நாங்கள் விளக்கம் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஷியா சமூகத்திலே ஏராளமான அறிஞர்கள் முஸ்லிம்களுக்கிடையிலே ஐக்கியம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடி இருக்கின்றார்கள். நிறைய முயற்சிகள் செய்து வந்திருக்கிறார்கள்.
என்றாலும் ஷியாக்களுக்கும் சுன்னாக்களுக்கும் இடையிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக அஹ்லு சுன்னா தரப்பில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத போக்குடையவர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். எனவேதான் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக சில தெளிவூட்டல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஷியாக்கள் சொல்லக்கூடிய அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அதானுக்கு மாற்றமாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த வாசகங்களை நாங்கள் முதற்கட்டமாக சொல்லி பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ், அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லாஹ், ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலா கைரில் அமல், ஹய்ய அலா கைரில் அமல், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் ஷியாக்கள் சொல்லக்கூடிய அதான். இந்த அதானில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அதானுக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கிறது என்று அஹ்லு சுன்னாக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதிலே முக்கியமாக அதாவது அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய அதானில் இருந்து வேறுபடக்கூடிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கின்ற விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா, அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லா என்று கூறுவது, ஹய்ய அலா கைரில் அமல், ஹய்ய அலா கைரில் அமல் என்று கூறுவது. இந்த இரண்டு விஷயங்களும் தான் அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய அதானில் இருந்து வேறுபடக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. எனவே முதலில் இந்த ஹய்ய அலா கைரில் அமல் என்ற விஷயம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹய்ய அலா கைரில் அமல் என்று சொல்லக்கூடிய வாசகம் அதானில் இருந்தது என்று ஷியாக்கள் நம்புகின்றார்கள். ஷியாக்களுடைய ஏராளமான நூல்களில் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஷியாக்களுடைய நூல்களில் மட்டுமல்ல, அஹ்லு சுன்னாக்களுடைய நூல்களிலும் இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பது முக்கியமான விஷயம். உதாரணமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அஸ்ஸீரத்துல் ஹலபியா என்ற நூலிலே 2ஆம் பாகம் 110ஆம் பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஹஸ்ரத் 2ஆம் கலீஃபா ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, சலாசுன் குன்ன அலா அஹதி, சலாசுன் கான அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வான அன்ஹா அன்ஹுன்ன வ அஹ்ரமஹுன்ன வ உஆகிபு அலைஹின்ன. 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தன. 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்களையும் நான் உங்களுக்கு தடுக்கின்றேன், தடை செய்கின்றேன். அவற்றை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களை தண்டிப்பேன் என்று சொன்னார். அந்த 3 விஷயங்களும் என்னவென்றால் முத்அத்துன் நிசா வ முத்அத்துல் ஹஜ் வ ஹய்ய அலா கைரில் அமல் என்ற 3 விஷயங்கள். அதாவது பெண்களை முத்வா செய்வது, ஹஜ்ஜிலே முத்வா என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ஹஜ் இருக்கிறது, அதை செய்வது, அதே போன்று அதானிலே ஹய்ய அலா கைரில் அமல் என்று கூறுவது. இந்த 3 விஷயங்களையும் நான் தடை செய்கின்றேன். யாராவது இதற்கு பின்னால் இவற்றை செய்தால் சொன்னால் நான் அவர்களை தண்டிப்பேன் என்று 2ஆம் கலீஃபா அவர்கள் சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பு வருகிறது அஸ்ஸீரத்துல் ஹலபியாவிலும், அதே போன்று சுனனுல் பைஹக்கியிலையும் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. சுனனுல் பைஹக்கி 1ஆம் பாகம் 434ஆம் பக்கத்தில் வருகிறது. அதாவது இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்களும் இப்னு உமர் அவர்களும் கானா யகூலானி ஃபில் அதானி பாத ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலா கைரில் அமல். ஹய்ய அலல் ஃபலாஹ் என்பதற்கு பின்னால் ஹய்ய அலா கைரில் அமல் என்ற வாசகத்தை அவர்கள் அதானிலே சொல்லி வந்தார்கள் என்று இந்த அறிவிப்பு வருகிறது. அதே போன்று கன்சுல் உம்மால் 8ஆம் பாகம் 220ஆம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யுஅத்தினு பிஸ்ஸுப்ஹி ஃபயகூலு ஹய்ய அலா கைரில் அமல் என்று வருகிறது. அதாவது சுபுஹுக்காக அதான் சொல்லுகின்ற வேளையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹய்ய அலா கைரில் அமல் என்பதை சேர்த்து சொன்னார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு வருகிறது. எனவே எங்களுக்கு விளங்குது என்னவென்றால் ஹய்ய அலா கைரில் அமல் என்ற வாசகம் அதானில் சொல்லப்படக்கூடிய அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்டு வந்த அதானிலும் இருந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதைத்தான் ஷியாக்கள் சொல்லக்கூடிய அதானிலும் இடம்பெற்று வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்டு வந்த அந்த வாசகம் ஹய்ய அலா கைரில் அமல் என்ற அந்த வாசகம் இன்று ஷியாக்களுடைய அதானில் சொல்லப்படுகிறது. ஆனால் அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய அதானிலே அவை தவிர்த்து கொள்ளப்பட்டு வருகின்றன. 2வது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ்
அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லா என்று சொல்லக்கூடிய வாசகம். இந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அதானில் இடம்பெற்றிருக்கவில்லை. இது பின்னால் வந்த காலங்களில் ஷியாக்கள் சேர்த்து கொண்டார்கள், இடைச்சல்கள் செய்துள்ளார்கள் என்று அஹ்லுஸ் சுன்னாக்கள் கூறுவார்கள். இந்த விஷயம் தொடர்பாக ஷியாக்களுடைய நூல்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் சட்டம் என்னவென்றால், எவரொருவர் இந்த அதான் சொல்லுகின்ற வேளையிலே அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா, அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லா என்பதை சொல்லும் பொழுது அது அதானில் இடம்பெறக்கூடிய ஒரு வாசகம் தான் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு அவர் சொல்லுவாராக இருந்தால் அவர் அதான் பாத்திலாகிவிடும். அப்படி என்றால் அதானில் இடம்பெறாத ஒரு விஷயத்தை ஷியாக்கள் ஏன் சொல்கின்றார்கள் என்று கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது ஒரு பரக்கத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஷியாக்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, நேசம், அந்த அவர்களை பின்பற்றுகின்ற அந்த விஷயம், இவற்றுக்காகத்தான் அவர்கள் அதானில் அந்த விஷயத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். அதை தவிர இது அதானில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. ஒரு பரக்கத்துக்காக சேர்த்துக் கொள்கிறார்கள். எவரொருவர் இது அதானில் உள்ள விஷயம்தான் என்ற நம்பிக்கையோடு அந்த அதானில் அதை சேர்த்துக் கொண்டால் அந்த அதான் பாத்திலாகிவிடும் என்பதுதான் ஷியாக்கள் சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் சட்டம். எனவே இந்த வாசகம் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா என்ற வாசகம் அதானில் இடம்பெறக்கூடிய விஷயம் அல்ல. அது பரக்கத்துக்காக, ஒரு மரியாதைக்காக ஷியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். இப்போது அடுத்த கேள்வி கேட்பார்கள், எப்படி என்றால், அதானில் இடம்பெறாத ஒரு விஷயத்தை ஷியாக்கள் சேர்த்துக் கொள்கின்றார்களே, இது சரியா, இது ஆகுமா, இது கூடுமா, இதுக்கு அனுமதி உள்ளதா என்று கேட்பார்கள். அதானில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதானில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சேர்த்துக் கொள்வது ஷியாக்கள் சேர்த்துக் கொண்டுள்ளார்கள், அது கூடாது என்று சொல்வதாக இருந்தால் இதே மாதிரி ஒரு தவறை அஹ்லுஸ் சுன்னாக்கள் செய்கின்றார்கள். அது என்னவென்றால், சுபஹுடைய அதானிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்வார்கள். இந்த அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அதானில் இடம்பெறாத ஒரு வாசகம். முதலாம் கலீஃபாவுடைய காலத்திலும் இது இருக்கவில்லை. இரண்டாம் கலீஃபா அவர்கள்தான் இதனை அறிமுகம் செய்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்லப்பட்டு வந்த அதானில் இடம்பெறாத விஷயம் ஒன்றை ஷியாக்கள் சேர்த்துள்ளார்கள், அது ஒரு குற்றம், ஒரு தவறு என்றால் அதே தவறை அஹ்லுஸ் சுன்னாக்கள் செய்துள்ளார்கள். ஆனால் இங்கே வேறுபாடு என்னவென்றால், ஷியாக்கள் அந்த வாசகத்தை அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா என்ற வாசகத்தை சேர்த்துக் கொள்கின்ற வேளையிலே அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள், இந்த வாசகம் அதானில் உள்ள அம்சம் அல்ல என்று நம்பிக்கையோடு சொல்வார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னாக்கள் சொல்லுகின்ற வேளையிலே இது அதானில் உள்ள அம்சம் தான் என்ற நம்பிக்கையோடு சொல்வார்கள். இதுதான் இங்கே உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு. அதே நேரத்தில் அஹ்லுஸ் சுன்னாக்கள் சொல்லக்கூடும் எப்படி என்றால், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது ஒரு நல்ல விஷயம் தானே, அது ஒரு பிழையான விஷயம் அல்லவே, நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயத்தை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அது ஒரு பிரச்சனையாக பார்க்க முடியாது என்று கூறுவார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது நல்ல விஷயம் என்றால் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா என்பது அதைவிட நல்ல விஷயம். ஏனென்றால் ஏராளமான அறிவிப்புகள் இருக்கின்றன. அதாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய வலி என்று ரசூலுல்லாஹ் அறிவித்த அறிவிப்புகள் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் சஹீஹ் திர்மிதியிலே 2ஆம் பாகம் 297ஆம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அலியுன் வலியு குல்லி முஃமினின் மின் பாதி, நபி சொன்னாங்க, அலி என்பவர் தான் எனக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு மூமினுக்கும் வலி என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அன வஹாதா ஹுஜ்ஜத்துன் அலா உம்மத்தி யௌமல் கியாமா, நானும் இவரும் தான், இமாம் அலி பற்றி சொன்னார்கள், நானும் இமாம் அலியும் இவரும் தான் மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்துக்கான ஹுஜ்ஜத்தாக இருப்போம் என்றார்கள். இந்த வலி ஹுஜ்ஜத் இந்த இரண்டு வாசகங்களும் இணைந்துதான் இப்போது அந்த பாங்கிலே சொல்லப்பட்டு வருகிறது. அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா, அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லா என்பது. எனவே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது நல்ல விஷயம் என்பதற்காக சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா என்பது அதைவிட நல்ல விஷயம் சேர்த்துக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் ஏன் சொல்லப்படுகின்றன என்றால், இன்று ஷியாக்களை தவறாக சித்தரித்து காட்டுவதன் மூலமாக எதிரிகள் ஷியாக்களுக்கும் அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை, முஸ்லிம்களை பலவீனப்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்துவதன் மூலமாக அழித்து விடுவதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள், பாடுபடுகின்றார்கள். எனவேதான் இந்த ஐக்கியத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஷியா தரப்பில் இருந்து மிகவும் முக்கியமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். எனவே அதாவது அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கும் ஷியாக்களுக்கும் இடையிலே
பிரிவினையை உருவாக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இரு தரப்பாருக்கும் இடையிலே ஐக்கியத்தை உருவாக்கி அதன் மூலமாக உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு வலிமையான வலுவுள்ள சமுதாயமாக மாற்றுவதற்கான எல்லா விட்டு கொடுப்புகளையும் இரு தரப்பும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உண்மைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு பக்குவத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. உலக முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. உங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி விடுவாயாக. தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.